ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மீஷோவில் சேல்ஸ் அள்ளலாங்க. சரி பார்க்கலாமா? வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மீஷோ செல்லர் லாகின் அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்களா, அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை மட்டும் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அனுபவம் இருக்குது. சில பேர் புதுசாக பார்க்குறதுனால நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியெல்லாம் லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. என்னடா இப்படி காட்டுதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இதில் வந்து டெஸ்க்டாப் மோடில் மாற்றிடுங்க. அதுக்கு மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை டிக் அடிச்சிருங்க. டிக் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடில் மாறிடும். சப்போஸ் நீங்கள் டிக் அடிக்காமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தெரியும். இதை நீங்கள் எப்படி மாற்றணும்டா, அதே மாதிரி தான் 3 டாட் டச் பண்ணி இதில் டிக் அடிக்காமல் இருந்தால் டிக் அடிச்சு விட்ருங்க. அழகாக உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடுக்கு மாறிடும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க, ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ப்ரொமோஷன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் டச் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமானது கொடுத்துருப்பாங்க அவங்களே. அது என்னென்னு நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மெகா இண்டியன் சேவிங்ஸ் சேல்ஸ், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பிப்ரவரி, இது மார்ச். ஸோ இதில் நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 21, 22 2 நாள் நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அதில் எனக்கு எடிட்டுன்னு காட்டு தான், நான் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட்னு காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்தோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், லோடிங் ஆகி ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது மினிமம் வந்து இதில் 5% தான். நீங்கள் வந்து ஒரு 50 ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னா அப்டேட் பல்க்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா கொடுக்குறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து டயர்டாயிரும். இப்போ ஒரு 50 ப்ராடக்ட்னால் ஒவ்வொன்றா கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பல்க்கு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 5% தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் மினிமம் இப்போ 5 மினிமம் வச்சுட்டிங்கன்னா 100க்கு 5 ரூபா வந்து நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு சேவ் அப்டேட் டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு பர்டிகுலராக தாங்க நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் டச் பண்ணி அதில் போயிட்டு பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதில் போயிட்டு நீங்கள் போயிட்டு இப்போ 5%னா 2%, 3%, 5%, இல்லை 1க்கு 5, 1க்கு 10 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோனாலும் கொடுக்கலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசிபிலிட்டி நல்லா கூடுங்க. அதை நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு மீஷோ வந்து உங்களோட ப்ராடக்டை டாப் ஃபஸ்ட்டு வியூவில் காட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆனால் உங்களுக்கு லாபத்தையும் பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து விசிபிலிட்டி காமிச்சா மட்டும் போதாது, நமக்கு லாபம் வேணும். ஸோ அதையும் மைண்டு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோத் சேல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போனீங்கன்னா அதுலேயுமே இதே சேம் தான், போன தடவை பார்த்த மாதிரியே தான். இதில் என்ன பண்ணுங்கன்னா கிரியேட் ஆஃபர்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டு தான். அதை 1% கொடுத்துக்கலாம், 2% கொடுத்துக்கலாம். மினிமம் ஒரு நீங்கள் உங்கள் விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்காண்டி சாம்பிளுக்காண்டி 2% கொடுக்குறேன். இந்த 2%ன்றது நான் ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். அதே இதை நீங்கள் வந்து இதுவும் வச்சுக்கலாம். இது வந்து எப்படின்னா நம்மளாக கொடுக்குற டிஸ்கவுண்ட்டு ஆஃபரு, அதாவது மீஷோவில் வந்து அந்த மெகா சேல்ஸ் ஈவெண்ட்டு, சேல்ஸு க்ரோத் ஈவெண்ட்டு இது எதுவுமே இல்லாத டயத்தில் நம்மளாக கொடுக்குற இது வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக கொஞ்சம் ஸ்டாக்காக இருக்கிறத வந்து நம்ம வந்து டாப் இதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காண்டி நம்மளாக கொடுக்குற டிஸ்கவுண்ட்டு. இது உங்கள் மார்ஜினை கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி எந்த டேட்டு டு எந்த டேட்டுன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா அந்த டேட்லேருந்து கடைசி டேட்டு வரைக்கும் அந்த ஒரு ப்ராடக்ட்டு மட்டும் பர்டிகுலர் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டு அந்த சேல்ஸோட அந்த ஆஃபர்லேயே உங்களுக்கு அதிகமாக காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டில் ஆஃபர் வர்றதுக்கு, அதாவது ஆர்டர் அதிகமாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மீஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்போ 10 ஆர்டர் ஒரு நாளைக்கு வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 5 ஆர்டரில் இதோட 10 ஆர்டர் கூட வரதாங்க செய்யும் ரெகுலரை காட்டிலும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய சேல்ஸும் க்ரோத் ஆகும், நீங்களும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வைப்பீங்க. இந்த விஷயம் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் லைக் போட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ அடுத்தடுத்து நம்ம போடலாம். ஸோ நம்ம லைக் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் க்ரோத்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.